இவங்கள வாங்கடா. எனக்கு இருக்க மூட்டுக்கு இன்னைக்கு 2-3 பேத்துக்காக பின்னாடி ஓட்ட போட்டுருணும். வாங்க டேய், என்னைய பிடிக்கணும்னு வந்துட்டு எங்கடா தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயா என்ன இவங்க கொடியில காயிற துணி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்களையும் ட்ரெஸ்ஸுங்களையும் பாரு, நல்லா ஆரஞ்சு பழம் மாதிரி. மூக்குல எண்ணத்தை ஊத்துனா என்ன தெரியல, கும்முனுக்குது. வா அடிச்சல விட்டு வா அப்படியே போய் மூளை ரெண்டு ஒரு ஃபேஸ் ஒரு சொட்டி விடுற. யோ நல்ல தண்ணு, நீ ஏன்டே போய் தூக்கிக்கிட்டு இருக்கிற? யோ நீ என்னைய வளர்த்தவையா? உங்களுக்கும் அவங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? இறங்கப்பா, கேவலமா இருக்குது. யோ சீக்கிரம் வந்துடுறியா, போயிடலாம். இங்க பாரு, நானும் நல்ல மூட்ல இருக்கும்போது பேசாம வந்துட்டு போயிடலாம். இல்லைங்க நான் வசமா நிக்கிறேன், அவங்களுக்கு போட வேண்டிய ஓட்டையை உனக்கு போட்டு விட்டுருவேன். மாட்டு சாணி பார்த்துருக்குறேன், இதனடா சாணி மாடு? பாக்குறவங்க குழந்தைடக்கூடாதுன்னு மாடுன்னு எழுதி வச்ச மனசு இருக்கே, அதுதாங்க கடவுள். ஏதோ மாடுன்னு தெரியுது, ஆனா நடுவுல ஏன் 3 முட்டை? இது இடியாப்பத்தை புழிஞ்சு ஊத்தி இருக்குது. கடைசி வரைக்கும் எந்த அனிமல்ஸ்னு தெரியல. மனுஷன் பொங்கல் வச்சு பாத்துருக்கிறேன், மாடு பொங்கல் வச்சு இப்பதான் பாக்குறேன். மாட்டுக்கு தான் எந்த நிலைமைன்னு பார்த்தா கண்ணுக்குட்டியோட நிலைமை ரொம்ப பரிதாபம். இந்த பொறுமைய பாரு, மாட்டோட மடி கழுத்துக்கிட்ட இருக்கு. இதெல்லாம் மாடுங்கெல்லாம் பாத்துச்சுன்னா சூசைட் பண்ணிக்கும். பாவம், இது என்ன ஜீவராசினே தெரியல. இதை வரைஞ்ச அம்மாவுக்கு புருஷன் மேல என்ன கோவம்னு தெரியல, இப்படி பண்ணி வச்சிருக்குது. மாட்டோட மடி பின்னாடி பாத்திருக்கேன், ஆனா இவ்வளோ பின்னாடி இப்பதான் பாக்குறேன். இது வரைக்கும் எல்லாரும் 4 கால் மாடு பாக்குறப்போம், இங்க பாருங்க 2 கால் மாடு. விஷம். எனக்கு வச்சிருந்த மீன் எடுத்து தின்னு போட்டு ஏன்டா எடுத்துன்னு கேட்டா திருவிழாவில் காண போற நாய் மாதிரி முழிக்கிறேன். இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயோ, இனிமே யார் அடிச்சாலும் இந்த கேட் மாமா கிட்ட வந்து சொல்லணும், சரியா? இந்த கேட் மாமாவை தேடி எங்கேயும் அலைய வேணாம். மீன் எங்க கழுவுறாங்களோ அங்க இருப்பேன், சரியா? இவங்க அப்ப வீட்டுல இருக்கான்னு சொல்லாம எவ்வளோ கமுக்கமா இருக்கான். ஒருவேளை பார்த்திருப்பானோ? மேகம் இருக்குது, சக்கு சிக்கு சக்கு ஜூம், மின்னல் அடிக்குது, சக்கு சிக்கு சக்கு ஜூம். மேகம் இருக்குது, சாரல் அடிக்குதடி. காட்டுக்கு ராஜான்றாங்க, ஆனா ஒரு குடை கூட வாங்க முடியாம குடும்பத்தோட மலையில நின்று நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரு கார்மேகம், நாளைக்கு பிரியாணிக்கு என்னத்தை போடுறதுன்னு கேட்டீங்கள, இவனை போட்டுறாண்டேதான். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி என் கார் மேகத்தை கரெக்ட் பண்ணணும். ஆஹா, என்ன வருஷம் கட்டி நிக்கிறாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் தானா? கடவுளே என்ன காப்பாத்துப்பா. சர்ச்சுக்கு காவடி எடுத்துட்டு வரேன். என்னங்க இவன் என்ன சர்ச்சுக்கு காவடி எடுத்துட்டு வரேங்கிறான்? பண்ணி பைய பயத்துல எல்லா கடவுளையும் ஒரே நேரத்தில் கூப்பிடா போல் இருக்குது. எல்லா கருப்பு சாமி தப்பிச்சிடல. யாருக்கிட்ட கை கேட்டினத வாய் கேட்ட முடியாம பண்ணிட்டானே. மூஞ்சப்பாரு செவிலியே வச்சு வனதானாச்சே. ஊருக்கு போன என்னவே உடனே வந்துட்டா. நல்ல வேலை, என்ன நக்கியே பிடிக்க வச்சிடான் போல் இருக்குது. சாராயம் போத தரும், தாய்ப்பாலும் போத தரும், 2ஐயும் பிரித்தறிய புத்தி இல்ல. கரெக்டா பண்ண. நைட் அடிச்ச போதை இறங்காம நடு நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு நாய். இவனா இல்ல கொட்டமுத்து, நீ நேற்று நைட்டு தண்ணி அடிச்சது உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு வச்சு விளக்கு மாத்தத்துக்குன்னு வந்து நிக்கிறா. ஐயோ சும்மாவே பேயாட்டாடுவாளே. ஏன் மாப்பிள்ள, என் சின்ன வீடு கேட்டானா வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுறா. காரகம் முடிச்சவன் சின்ன வீட்டுக்கிட்ட சொல்லியிருந்து போறான். பேரை பாரு, கொட்டமுத்து மொட்டமுத்துன்ட்டு பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறா. இவானா என்ன நாய தப்பிச்சுட்டாங்க. பாடி ராசாத்தி நல்லா இல்ல மூக்கல செத்து போனாய. இவ்வளவு நாளா இந்த டெக்னிக் தெரியாம போச்சப்பா.